நமக்கு மட்டும் எப்படி தான் வேலை இருக்குன்னே தெரியல. நைட்டில் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு காலையில் எந்த வேலையுமே இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு ஒரு கற்பனையில் மிதந்துட்டு நம்ம படுப்போம். ஆனால் காலையில் பார்த்தா நமக்குன்னே வேலைகள் வந்து அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது. ஏன்டா விடியுது அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லி பொழுது போகுது. இன்றைக்கி தண்ணி வர்ற நாள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வாசல்லாம் தெளிச்சுட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து பாப்பாவையும் கிளப்பி விட்டு அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு மணி 10 மணி ஆயிடுச்சு. காலையில் பார்த்திங்கன்னா பாப்பா பாஸ்தா தான் வேணும்னு சொன்னால் சரி அதை கிண்டு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பாஸ்தாவே எனக்கு பிடிக்காது, நான் கஞ்சியாகவே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் கவிதாவும் பாஸ்தாவை தான் கிண்டி சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு கஞ்சி இருந்தது, சரி 2 வத்தலை வறுத்து நம்ம கஞ்சியை குடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஷட் டவுன் வேறு சொல்லிட்டாங்க. 3 தடவையும் கரண்டு போகும்னு சொல்லி போகவே இல்லை. போன கரண்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே திரும்பி வந்துடும். சரி இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கெல்லாம் கரண்டு போயிடுச்சு. சரி இன்றைக்கி கரண்டு போனாலும் என்ன பிரயோஜனமாக ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள க்ளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே நாங்கள் வந்து செஞ்சுட்டோம். துணிமணிலாம் கொஞ்சம் இதாக கிடந்தது, பூராத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டாச்சு. மொத்தம் நாளைக்கு செய்ய வேண்டிய இன்றைக்கி செஞ்சதுனால நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி தான் நினச்சிட்டு படுக்கிறோம். ஆனால் எங்கே நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியுது? நாளைக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு வேறு விதமாக ஒரு வேலைகள்லாம் நமக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு வழியாக கரண்டு பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் வந்தது. அதுக்குள்ளே பாப்பா ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டா. நைட்டுக்கு நான் வந்து விறகரிசியில் கஞ்சியை போடு அப்படின்னே, கஞ்சி வேணா சித்தி இன்றைக்கி தக்காளி சாதமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விறகரிசியில் தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எப்போயுமே பார்த்திங்கன்னா பொங்கல் கஞ்சி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் ஒரு நேரத்துக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தக்காளி சாதம் போட்டதுனால தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக வச்சு நம்ம செஞ்சிட்டோம்னா தக்காளி சாதம் செம்மையாக இருந்தது. நீங்களும் விறகரிசியில் செஞ்சு